ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! வெயில் காலம் வந்துடுச்சு. இதுக்கப்புறம் எங்க போனாலும் நாங்க உச்சி வெயில்ல தான் போவோம் அப்படின்ற மாரி கரெக்ட்டா ஒரு 12:30, 1 மணி இருக்கும். அப்பதான் வந்து என் தங்கச்சி வீட்டுக்கு பாண்டிக்கு வந்து கிளம்பியாச்சு. இவங்கலாம் இப்படிதான் மண்டைய வந்து வெயில்ல காமிச்சுட்டு வராங்க. "கொஞ்சமா தலையில துணி போட்டுக்கடா" அப்படின்னு சொன்னா கூட எனக்கு வேணாம் அப்படின்னு வந்து சொல்லிவிடுவாங்க. நமக்கெல்லாம் வந்து கொஞ்ச நேரம் வந்து தலையில துணி இல்லனாலும் சுத்தமா முடியாது. தலைவலி வந்துரும். அதனால நமக்கு வந்து இந்த மாரி கெட்டப் போட்டா தான் நம்மளால சமாளிக்க முடியும் அப்படின்ற மாரி அவர் போட்டிருந்த கண்ணாடிய வாங்கி நான் போட்டுக்கிட்டேன். இந்த வெயில் டைம்ல என்னன்னு தெரியல. கண்ண வந்து என்னால திறந்தே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு கண்ணு கூசும். அதனால தான் கண்ணாடி வாங்கி போட்டுக்கிட்டேன். போய் தங்கச்சி வீட்ல சாப்பிட்டுட்டு மதிய சாப்பாடு சாப்பிட்டுட்டு அன்னைக்கு சண்டேன்றதால சண்டே மார்க்கெட் வந்து கூட்டு போக சொல்லியிருந்தேன். நான் எதுவும் வாங்கல. என் தங்கச்சி தான் செருப்பு வாங்கணும் அப்படின்னு வேற சொல்லியிருந்தா. சரி அவளுக்காக நான் போயிருந்தேன். அவ என்ன பண்ணான்னா, எனக்கு ஒரு செருப்பு, அவளுக்கு ஒரு செருப்பு. 2 பேருக்கு 2 செருப்பு வாங்கியாச்சு. யாரெல்லாம் இந்த மாரி செருப்புனாலே ரொம்ப காசு போட்டு வாங்கக்கூடாது அப்படின்ற மாரி நெனைப்பீங்கன்னு சொல்லுங்க. நானும் இந்த மாரி தான் ரூ. 100 செருப்பு, ரூ. 150 செருப்பு வாங்கி, அத ஒரு ரூ. 50 குடுத்து தச்சு, அது வரும் ஒரு 3 வருஷத்துக்கிட்ட வரும். நான் அந்த மாரி தான் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அந்த மாரி ஒரு செருப்ப வந்து வாங்கிட்டு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. இதுக்கப்புறம் போயிட்டு விசேஷத்துக்கு கிளம்பணும். அதுக்காக தான் ஊர்லேருந்து வந்திருந்தோம். ஆனா, இங்கேருந்து சண்டே மார்க்கெட்ட சுத்தி பார்த்துட்டு போனாலே டைம் ஆயிடும் இல்லையா? அந்த மாரி தான் போறதுக்கே மணி ஒரு 7 மணி ஆயிடுச்சு. ஒரு 6:30க்கெல்லாம் வீட்டுக்கு போயிடுவோம். சரி கிளம்பலாம் அப்படின்ற மாரி நெனச்சிருந்தோம். ஆனா, நாங்க ஒரு பிளான் பண்ணிட்டு, சண்டே மார்க்கெட்லாம் ஒரு சுத்து சுத்திட்டு, ஒரு செருப்புக்கு போய் இவ்வளோ நேரமா அப்படின்ற மாரி வந்து ஆயிப்போச்சு. ஏன்னா கடை நெறையா இருக்கும். கலெக்ஷன் நெறையா இருக்கும். இந்த டைம் என்னன்னு தெரியல. அந்த ரூ. 100 செருப்பு, ரூ. 150 செருப்புலாம் நெறைய கடை கிடையாது. நாங்க தேடி தேடி பார்த்துட்டு ஒரு கடை தான் இருந்தது. சரி வந்ததுக்கு ஏதாவது ஒண்ணு வாங்கலாம் அப்படின்ற மாரி வாங்கிட்டு வந்தாச்சு. இவ்வளோ தூரம் வந்து என் தங்கச்சி பையனுக்கு எதுவுமே வாங்கி குடுக்கலையே அப்படின்ற மாரி போற வழியில தான் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி குடுத்துட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. முன்னலாம் பாண்டிச்சேரிக்கு அடிக்கடி போவோம். இப்பலாம் என்னன்னே தெரியல. அடிக்கடி போகவே முடியல. எப்பயாச்சும் தான் வந்து போக முடியுது. அதுவும் இப்ப வந்து ஒரு ஃபங்ஷன் மஞ்சள் நீர் ஃபங்ஷனுக்காக அன்னைக்கு வந்திருந்தோம். அது வந்து ஒரு 1 மணிக்கு தான் கிளம்பி வந்திருந்தோம். இன்னைக்கு நைட்டே வந்து ஃபங்ஷன் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிடலான்றதுக்காக. இப்பலாம் பசங்க வேற பெருசாயிட்டாங்களா, எங்கன்னா வா போலான்னு சொன்னா கூட வரமாட்றாங்க. எங்கேயும் நான் வரல அப்படின்னு வேற சொல்லிர்றாங்க. பசங்கள விட்டு நாம எங்க போறது அப்படின்ற மாரி எங்கேயும் வந்து போக முடியல. ஒரு 7:30 7:45க்குலாம் ஃபங்ஷன் வந்தாச்சு. எங்க அப்பாவுமே வந்திருந்தாரு. அப்படியே போயிட்டு சரியான கூட்டம். அப்படியே போய் மேடையில போயிட்டு கவர்லாம் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் சாப்பிட வந்தாச்சு. இன்னைக்கு சண்டே வேற மஞ்சள் நீராட்டு எப்படி பிரியாணி தான் போடுவாங்கன்னு ரொம்ப ஆவலோட வந்திருந்தாங்க. ஆனா அங்க போய் பார்த்த பிறகு தான் பிரியாணி இல்ல டிஃபன் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் டிஃபன் தான் சாப்பிட்டுட்டு வந்திருந்தோம். ஃபர்ஸ்ட்டு இப்படியே மண்டபத்துலேருந்து வீட்டுக்கு கிளம்பலான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து ஒரு மாரி ஆயிப்போச்சு. சரி நைட்டே மறுபடியும் தங்கச்சி வீட்லயே இருந்துட்டு, திங்கட்கிழமை காலையில தான் கிளம்பி வீட்டுக்கு வந்திருந்தோம்.